வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சேரும் சகதியுமாக மாறிய தற்காலிக பேருந்து நிலையம், பொதுமக்கள் கடும் அவதி. பிள்ளையார்குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. சோலைநகர் அரசு பள்ளி முழுவதும் தேங்கிய மழைநீர், கல்வித்துறை அலட்சியத்துடன் செயல்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம். நடன கலைஞர்கள் நடனமாடி ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியை புதுச்சேரி நாடக கலைஞர்கள், புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள், தமிழர் பாரம்பரிய கலை குழுவினர், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடக நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனமாடியும் இசைக்கருவிகளை இசைத்தவாறு ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கல்வித்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை காரணமாக முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மிகவும் சேதமடைந்து வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இந்த நிலையில் இதனை கண்டித்து மீண்டும் பள்ளிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பள்ளி முழுவதும் ஆய்வு செய்து சமூக வலைதளத்தில் அதிகாரிகளின் அலட்சிய போக்குகள் குறித்து தெரிவித்தார். மேலும் உடனடியாக நடவடிக்கை இல்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதனாலதான் கீழே உண்டு. ஏன் கொசு வராது? கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்கு? ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். டேங்க் ஒழுங்கு 2 வருஷமாக இந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்காக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஒரு ஆஃபீஸர் கூட இது செவிசாச்சு இது செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் இந்த லட்சத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பசங்க ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், கட்டாயம் பண்ணணும்னா நீங்கள் ஸ்கூலை ஒழுங்காக முதல்ல வச்சுக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நல்லா இருக்கும், ஸ்கூல் போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் லட்சத்தை பாருங்கள். பசங்களாம் நினைஞ்சிக்கின்னு எங்கே இல்லாமல் கிளாஸ்லாம் கம்பைன் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மழை தண்ணி. இதை ஒன்று சரி பண்ணணும் இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி மழை நிறையா வருன்ற காரணத்தினால லீவாவது விட்டுருக்கணும். எங்கே பார்த்தாலும் தண்ணி, எப்படி ஸ்கூலுக்கு பசங்க வருவாங்க? இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம பண்ணணும். லட்சணம் இதுதான். நீங்கள் பார்க்கலாம், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இதை 2 வருஷமாக நான் கேட்குறேன். இந்த ஒரு இந்த நிலையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படியே காட்டுங்க. ரெட்டியார்பாளையம் பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் வீரவளவன் தலைமையில் திடீரென காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக கலைவாணன் பொறுப்பேற்றார். இதனையடுத்து தொடர்ந்து புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில்
காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். மேலும் லாட்டரி சீட்டு விற்பனை செய்தால் கைது, ரவுடிகள் மீது குண்டாஸ் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில், ஆய்வாளர் முத்துக்குமரன் மற்றும் உதவி ஆய்வாளர் கலையரசன் ஆகியோர் தலைமையில் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியாக சோதனை செய்து அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்தனர். ரோடு வந்து விட்டுட்டு கடை இருக்கிற இடத்துல மட்டும் கடவை. பாத்தீங்களா எங்க நடந்தது? திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் லட்சுமண கிருஷ்ணா மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்க தலைவர் குலசேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பங்குதாரர்களுக்கு பங்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றினார். கூட்டத்திற்கு சங்கத்தின் இயக்குநர்கள் வேணுகோபால், கோவிந்தன், நாராயணசாமி, ஜனார்தனன், புண்ணியகோடி, அன்பரசி, இளஞ்செழிய பாண்டியன், வீரப்பன், தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நபார்டு மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன், முன்னணி இந்தியன் வங்கி மேலாளர் சதீஷ்குமார், துணை இயக்குநர் பிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆண்டறிக்கை பொருளாளர் விஜயகுமார் வாசித்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்காலை சேர்ந்த பஜன்கோ வேளாண் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் ராமமூர்த்தி நன்றி உரையாற்றினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கருமக்காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 23,60,000 ரூபாய் செலவில் மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கர்மகாரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடையில் இலவச அரிசி மற்றும் சர்க்கரையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு, திருபுவனைப்பாளையம், நல்லூர், கலைத்தீர்த்தால்குப்பம், ஆண்டியார்பாளையம், குச்சிப்பாளையம், திருபுவனை மற்றும் திருவண்டார்கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்குட்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இலவச அரிசி மற்றும் இலவச சர்க்கரையை பொதுமக்களுக்கு தொடங்கி வைத்தார். இதில் சரக பொறுப்பாளர் ரமேஷ், நியாய விலைக் கடை ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் 3.62 கோடியில் கட்டி முடிக்கப்பட்ட பானூர் PTO அலுவலக கட்டிடத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் 3.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதையொட்டி புதிய அலுவலக கட்டிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் ராஜா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், துணைத் தலைவர் ஷீலா தேவி சேரன், ஒன்றிய சேர்மன் உஷா முரளி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், மாவட்ட கவுன்சிலர்கள் பிரேமா குப்புசாமி, அன்புமணி, கௌதம், ஒன்றிய துணை சேர்மன் பரவ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி, PDOக்கள் கார்த்திகேயன், தேவதாஸ், திமுக ஒன்றிய செயலாளர்கள் முரளி, ராஜி, மைத்ரி ராஜேந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் தனபால், முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா, ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்கடேசன், வசந்தி கபாலி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் காமாட்சி விஜயரங்கன், புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அரசு அலுவலர்கள், திமுக மற்றும் அனைத்து நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். மனமார்ந்த நன்றி. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் 64.53 கோடி மதிப்பீட்டில் இன்றைய தினம் தனது திருக்கரங்களால் 17 ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கட்டம் வந்து ஃப்ளோர் டைல்ஸு, அப்புறம் வந்து டிசைன்ஸ் ஒரு 10-20 டிசைன் இருக்கும். இங்கே இருக்கிற நமக்கு ஒதுக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் இது வரைக்கும் அதில் எஸ்டிமேட்டில் ப்ரொவிஷன் இருக்கோ இல்லையோ நாம் சொல்கிறத எல்லாம் வந்து செஞ்சு பிடிச்சாரு. வில்லியனூர் கரியான்பேட்டில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையான்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 26,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் மந்திரிக்குமார், சபரியப்பன், ஜெரோ, லாரன்ஸ், ஜோசப், ராஜி, ஜூலியஸ், கிருஷ்ணராஜ், கமல்ராஜ், பாண்டியன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ்,
இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிட அணி தலைவர் பழனிசாமி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அன்பு என்கிற அன்பழகன், தங்கராசு, அன்பு நிதி, அபிமன்னன், நடராஜன், வேல்முருகன், வீரமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். உதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணிக்காக இந்து அறநிலைத்துறை மூலமாக வழங்கப்பட்ட 15 லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் புதுவை அரசாங்கத்தின் கோவில் புனரமைப்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக இந்து அறநிலையத்துறை மூலமாக 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் சிறப்பு அதிகாரி பர்குணத்திடம் 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் புனரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, பணிகள் எந்த அளவு முடிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உதியம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான திருவேங்கடம், ஹரிகிருஷ்ணன், குலசேகரன், மாரிமுத்து, பாலு, ஆனந்த், நாராயணமூர்த்தி, முருகன், காத்தவராயன், செல்வம், நடராஜன், செல்வராசு, நாகமுத்து, மணிகண்டன் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர் செக் இதுண்ணா விஷுவல் நீ போட்டோ. பிள்ளையார்குப்பம் தனியார் மருத்துவமனை எதிரில் இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம், ஆட்டோ ஸ்டாண்ட் அகற்ற எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமங்களில் சாலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பல்வேறு கடைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவது மட்டுமின்றி சாலை விபத்துகளும் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்து வந்ததால் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் கடந்த வாரம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து பொதுப்பணித்துறையினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை பிள்ளையார்குப்பம் சந்திப்பில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பெட்டி கடைகள், விளம்பர பலகைகள் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து, பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் காவல்துறையின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி மற்றும் கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தினர். இதனிடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இருப்பினும் அங்குள்ள பாண்லே நிறுவனத்தின் பூத் அகற்றப்படாமல் விடப்பட்டது. மேலும் அங்குள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த கொட்டகையை அகற்றி சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அங்குள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வாசலில் இருக்கும் ஆக்கிரமிப்பை அகற்றினால் மட்டுமே ஆட்டோ ஸ்டாண்ட் அகற்ற அனுமதி தருவோம் என கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஆக்கிரமிப்பையும் அகற்றினர். பிறகு ஆட்டோ ஸ்டாண்ட் அகற்றப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பாதுகாப்பு பணியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து துறை காவல்துறையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருந்தனர்.
அந்த மோதல் கூதல் போகிறதுக்கு போட்டா பிடிக்கிறாங்க. புதுச்சேரியில் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் வீட்டிற்குள் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகினர். இதேபோல் புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் சிரமமடைந்தனர். இதேபோல் தொடர்மழை காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஆபத்தை உணராமல் கடலில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து வெளியேற்றினர். இதனிடையே புதுச்சேரிக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு விடுமுறை அளிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் இயங்கி வந்த பேருந்து நிலையம் 31 கோடி ரூபாய் செலவில் பொலிவுறு நகர திட்டத்தில் சீரமைக்கப்படுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை முன்னிட்டு அங்கு பேருந்துகள் நிறுத்தி இயக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து கட்டுமான பணிகள் முடியும் வரையில் தற்காலிகமாக கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தை பேருந்து நிலையமாக மாற்றியது புதுச்சேரி அரசு. இந்த நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு சரியான சாலை வசதிகள் செய்யாமல் செம்மண் சாலைகளை அமைத்திருந்தனர். மேலும் எந்தவித சரியான அடிப்படை வசதிகளும் செய்யாமல் அவசர கதியில் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதால் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மேலும் பணிகளை விரைந்து முடித்து பேருந்து நிலையத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேரும் சகதியுமாக மாறிய தற்காலிக பேருந்து நிலையம், பொதுமக்கள் கடும் அவதி. பிள்ளையார்குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. சோலைநகர் அரசு பள்ளி முழுவதும் தேங்கிய மழைநீர், கல்வித்துறை அலட்சியத்துடன் செயல்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.